திரு R.K. செல்வமணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நடிகை நயன்தாராவிடமிருந்து வெளியாகி இருக்கும் இந்த அறிக்கை முக்கியமாக நடிகர் தனுஷை நேரடியாக குறிப்பிட்டு நிறைய ஸ்ட்ராங்கான கமெண்ட்ஸை குறிப்பிட்டு இந்த அறிக்கையை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்கலாம்? அதுதான் இப்பதான் நீங்க அம்சப்படிதான் பார்த்தேன் அந்த கடிதத்தை. ரெண்டு பேருமே இண்டஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காங்க, பொறுப்பான இடத்துல இருக்காங்க. ரெண்டு பேருமே எனக்கு தனிப்பட்ட முறையில பழக்கம் இருக்கு. ரெண்டு பேரும் மிகச்சிறந்த மனிதர்கள். அது எப்படி அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இது நயன்தாராவோட இது கடிதத்தை பார்க்கும்போது அது ரொம்ப வலி விழுந்த ஒரு கடிதமா இருக்கு. வலியால ஏற்பட்ட கோபமா தான் இருக்கு. எப்பவுமே இந்த எமோஷன்ஸ் ஆர்டிஸ்ட் ஏன்னா நான் ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு கணவரா இருக்கிறதால என்னன்னா அவங்க ஒரு குழந்தை மாதிரி தான். எல்லாம் எவ்வளோ அவங்களுக்கு 50 வயசு ஆனாலும் 100 வயசு ஆனாலும் இல்லை 20 வயசு ஆனாலும் அவங்க ஒரு உணர்வுபூர்வமா இருப்பாங்க, ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. அதனால அவங்கள ஹர்ட் பண்ணாம நாங்க அந்த குழந்தை மாதிரி தான் எல்லா ஆர்டிஸ்டுமே நாங்க பார்த்துப்போம். அவங்கள எந்த விதத்துலயும் நாங்கள் காயப்படுத்த மாட்டோம். அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பார்த்துப்போம். இது எது மாதிரியான இதுவா, ஏன்னா தனுஷும் நான் ரொம்ப நட்பா பழகக்கூடியவர், ரொம்ப எல்லாரோட ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு, டவுன் டு எர்த் இருப்பாரு. பெரும்பாலும் யாரோடும் பகைமையை பாராட்ட மாட்டாரு. அது எதனால இந்த முரண்பாடு அவங்களுக்குள்ள ஏற்படுதுன்னு தெரியல. இது ஒரு பெரிய தனுஷ் ஒரு கூட பழகிறவங்களோட இல்ல இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களோட ஒரு மன வருத்தம் அளவுல மட்டும் அவர் எடுத்துக்கணும். இது ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியாவோ இல்லை எதிரான செயலாவோ. ஏன்னா இந்த துறையில நாங்க எவ்வளோ இது பார்த்துருக்கோம். அவங்க மறுபடியும் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு நண்பர்களாவாங்க. இந்த சின்ன இண்டஸ்ட்ரி இது எல்லாரும் நம்ம ஒருத்தர் பார்க்க வேண்டியிருக்கோம். அதனால எனக்கு தனுஷ் மேல இந்த கோவம் அவங்க வர வேண்டிய எதுவும் இல்லை. அதனால அதுக்கு உண்டான காரணம் அவங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் அவரும் ஒரு டைரக்டருங்கிறத தாண்டி ஒரு நடிகரா இருக்கிறதால ரெண்டு பேருமே உணர்வு பூர்வமானவங்களா ஆயிட்டாங்க. இப்போ அதனால ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ சம்திங் அவங்களுக்குள்ள மன வருத்தத்தை ரெண்டு பேரும் அவர் சைடும் ஒரு நியாயம் இருக்கும், இவங்க சைடும் ஒரு நியாயம் இருக்கு. நயன்தாராவோட வலி ரொம்ப அதிகமா தெரியுது. ஒரு பெண்ணோட வலிங்கிறதால அந்த வலி அதிகமா தெரியுது. அவங்க என்னவா இருந்தாலும் தனுஷ் என்னோட சகோதரரோட மகன், என்னோட நல்ல நண்பர். அதனால அது ஒரு பெருந்தன்மையோட இதை எடுத்துக்கிட்டு இது ஒரு பெரிய விஷயமா இல்லாம கடந்து போய் நட்பு பாராட்ட வேண்டும் என்பதே ஒரு இயக்குனரா நான் ரெண்டு பேரும் வைக்கிற வேண்டுகோள். இதுல நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. தனிப்பட்ட முறையில இருவருமே மிகச்சிறந்த மனிதர்கள், மிகச்சிறந்த நண்பர்கள். ஏன்னா நயன்தாரா சாதாரண ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை கலைஞர் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அவங்களோட பேசும்போது எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தா கூட அவங்க ரொம்ப மரியாதை கொடுத்து அந்த ரொம்ப அன்பா பேசக்கூடியவங்க, ஒரு இயல்பா ஒரு மனிதர்களோட நட்பா பழகக்கூடியவங்க. அதே போலதான் நாங்க தனுஷை பார்க்கும் போதும் பல முறை அவரோட பழகி இருக்கோம். ரொம்ப சாதாரணமா அந்த இது இல்லாம பழகக்கூடியவர். எப்படி இந்த முரண்பாடு ஏற்பட்டது எங்களுக்கு தெரியல. இந்த அறிக்கையில அவங்க குறிப்பிட்டிருக்காங்க 3 வினாடி காட்சிக்காக 10 கோடி ரூபாய் அவர் கேட்டிருக்காரு அப்படின்னு. இது சரியான அணுகுமுறையா? அது இது இத நீங்க தயவு செய்து பெருசா பண்ணாது. இது எல்லாமே கோபத்துல வர்றதுதான். இது எல்லாமே அந்த உணர்வோட வெளிப்பாடு தான், ஒரு இமோஷனல் அவுட் பஸ்ட். இது இன்னைக்கு தனுஷ் இருக்க நிலைமைக்கு பணம்ங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. பணம் 10 கோடியோ 100 கோடியோ கடவுள் அவருக்கு 1000 கோடி கூட ரீச் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கடவுள் அவர் கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல அவர் இருக்காரு. அதனால அந்த 10 கோடிங்கிறது ஒரு விஷயம் இல்லை. அவர் அவர் கோபத்தோட உச்சத்துல இருக்காருங்கிறத மட்டும் நமக்கு தெரியுது. ஏதோ ஒரு வகையில் அவர் ஹர்ட்டா இருக்காரு. அந்த கோபத்தோட உச்சத்துல அவர் இருக்காரு. அதனால அதை மன வலியா தான் எடுத்துக்கிறோம் தவிர இது ஒரு வியாபாரமாவோ அவங்க கிட்ட பணம் வாங்கி பழிக்க வேண்டிய இடத்துல தனுஷ் இல்லை. இருந்தாலும் தனுஷுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். அந்த கடிதத்தை பார்க்கும்போது கோபத்தை விட ஒரு பெண்ணோட வலி அதிகமா தெரியுது. அந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்கா மாதிரி நயன்தாராவோட வளர்ச்சிங்கிறது ஒரு சாதாரண எந்தவித பின்புலம் இல்லாம ஒரு டிவி ஆங்கரா இருந்து இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய நட்சத்திரமா வளர்ந்துருக்காங்க. அவங்களோட உழைப்பு அசாதாரணமான உழைப்பு. அதனால ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்திருக்கும். ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்கோம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். எனக்கே கூட நிறைய ஆர்டிஸ்டோட வந்திருக்கு. நான் காலம் கடந்து 20 வருஷம் கழிச்சு அவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க அதை நினைவு பண்ணி சிரிச்சுக்கிட்டோம்.
அன்னைக்கு நாங்க போட்ட சண்டையை நினைச்சு இன்னைக்கு அவங்க வீட்டுல விருந்து கொடுத்து அவங்க குழந்தைங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வரும்போது நாங்க சிரிச்சுக்கிட்டோம். அன்னைக்கு நம்ம குழந்தை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டோம். அதனால இது நிச்சயமா வந்து ஒரு 10 வருடங்கள் கழிச்சு நயன்தாராவும் தனுஷும் உட்காந்து சிரிச்சு இந்த விஷயத்த காமெடியா அன்னைக்கு நம்ம குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டுமேங்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்கிறது தான் உண்மை. இது நிச்சயமா இது மாற்ற முடியாது. ஆனாலும் இதை வந்து கடந்து போயிடணும். இது வந்து இது பெருசு பண்ணாம இதை வந்து நீங்க கூட பத்திரிகையாளர் கூட இது உள்ள நுழைஞ்சி அவங்க மன வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்களை அதை வந்து ஒரு இமோஷனல் விஷயத்த ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்தா எப்படி வந்து குடும்ப உறுப்பினர்களை நீங்க ஒண்ணு சேர்க்க முனைவீங்களோ அது போலதான் இது வந்து எங்க குடும்பத்துல இருக்க 2 பேருமே வந்து முக்கியமான உறுப்பினர்கள். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தவங்க தான் எங்களோட. எதுவா இருந்தாலும் தனுஷ் தான் இதை வந்து அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்காரு. இதை வந்து ஒரு பெருசா எடுத்துக்க கூடாதுங்கிறது நான் தனுஷ் வைக்க வேண்டும். இப்ப இருவருக்கும் ஒரு சமரசம் ஏற்படுத்த உங்க தரப்புல இருந்து நீங்க முயற்சிப்பீங்களா? முக்கியமான நபரா இருக்கீங்க. முடியாதுமா, இப்ப சமரசம் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா வந்து 2 பேருமே வந்து ரெண்டு பிரிவோட உச்சத்துல இருக்காங்க. அவங்கள வந்து உட்கார வச்சு சமரசம் பண்ணக்கூடிய இது வந்து காலம் மட்டும்தான் சமரசம் பண்ணணும். இப்போ அமைதியா இருக்குன்னு மட்டும் நம்ம சொல்லலாம். இதை கடந்து போயிடுங்க அப்படின்னு மட்டும் நாங்க அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லலாம், இல்ல வேண்டுகோள் வைக்கலாம். இது வந்து எனக்கு தெரியும் இல்லையா, ஆர்டிஸ்ட வந்து உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது வந்து மனிதர்கள் இல்லை, அவங்க வந்து ஒரு நடிகர்கள் வந்து அவங்க உணர்ச்சி பூர்வத்தோட உணர்வோட உச்சத்துல இருப்பாங்க. அதனால வந்து அவங்களா ரியலைஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் எடுத்த பிறகு ஐயோ நம்ம வந்து இந்த கடிதம் எழுதுனது வந்து சிறுபிள்ளைத்தனம்னு வந்து நயன்தாரா கொஞ்சம் கால் உணர்வாங்க. அவங்களை எழுத வச்சதும் சிறிது பிள்ளைத்தனம், அது வந்து இது ஒரு குழந்தைத்தனமா பண்ணிட்டுமேன்னு வந்து தனுஷம் உணர்வார். அதனால வந்து நிச்சயமா எனக்கு தெரியும் சில காலங்களுக்கு கழிச்சு நண்பர்களா இருப்பாங்க தனுஷும் நயன்தாராவும். நான் பார்க்காத விஷயம் இல்லை. 30 வருஷத்துல பல பேரோட எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. நான் சமீபத்துல மிகப்பெரிய கருத்து வேறுபாடு ஏற்பட்ட ஒரு ஆர்டிஸ்டோட அவங்க என்னை கூப்பிட்டு அவங்க வீட்டுல நானும் என் மனைவியும் போய் என் குழந்தைகளோட உட்காந்து அவங்க குழந்தைகளோட அவங்க குடும்பத்தோட இருந்து சந்தோஷமா இருந்து அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை எங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து மோதல நாங்க சிரிச்சு பேசி அதை பகிர்ந்து கொண்டோம். அது மாதிரி நிச்சயமா நடக்கும்ங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. இப்போ நடிகர் தனுஷும் நடிகை நயன்தாராவும் சேர்ந்து திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தனுஷோட தயாரிப்புல நானும் ரவுடி தான் படத்திலையும் நடிகை நயன்தாரா நடிச்சிருக்காங்க. அப்போ எல்லாம் அவங்களுடைய நட்பு என்பது எப்படி இருந்தது? இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க நடிகர் தனுஷுக்கு 10 கோடி ரூபாய் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல அப்படின்னு நீங்களே குறிப்பிட்டீங்க. அப்ப இந்த கருத்து வேறுபாடு அதோட தொடக்கம் என்னவாக இருக்கும்? நிச்சயமாமா இப்போ வந்து இது நான் சொல்றேன், ஒரு எமோஷனல் கோவம் தான் வரும். இது வந்து ஏன்னா இப்ப எனக்கே ஒருத்தர் மேல வந்து நான் ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன், ஒருத்தருக்கு நான் என் படம் மூலம் இதுவாயிடுச்சு. நான் சாதாரண அவங்களுக்காக ஒரு இது பண்ணோம். ஒரு டேட்ஸ் வந்து இப்போ எனக்கு டேட்ஸ் கொடுத்துட்டு வேற ஒருத்தருக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போ வந்து டேட்ஸ் கொடுக்காம கேன்சல் பண்ணிருப்பாங்க. அப்ப நான் உரிமை எடுத்துட்டேன். நான் வந்து உனக்காக வந்து இது பண்ண, நீ வந்து என்னை விட என்ன அவாய்ட் பண்ணிட்டு இன்னொரு படத்துக்கு போனியா அப்படிங்கிற கோபம் வரும். நான் ஒரு 10-20 வருஷம் பேசாம கூட இருந்தேன். அப்போ அதெல்லாம் வந்து அவங்க கூட வந்து என்னன்னா ஒரு 2-3 உச்சத்துக்கு போகும்போது சில பேர் இப்போ ஒரு என் படத்தை விட ஒரு பெரிய படத்துக்கு வந்து கால் ஷீட் கொடுக்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஈவன் என் ஒய்ஃபே கூட ஒரு படத்துல இருந்து போகும்போது திடீர்னு வந்து ரஜினி சார் டேட்ஸ் கேட்கறாங்க, எங்க படத்துல இருக்காங்க, அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமா வரும். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணலாம் போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இதெல்லாம் வந்து நடக்கும். இதெல்லாம் அப்போ வந்து அந்த இமோஷனல் கோவம் வரும். அப்போ என்ன இது பண்ணலையா அப்படிங்கிறது வரும். அது மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். அது வந்து அது அலசி ஆராய வேண்டிய தருணமும் இல்லை. அது வந்து அது சரியும் இல்லை. இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு செல்வமணி.